இங்கே பாரு இதில் வந்து ராகி ராகினா கேழ்வரகு அப்புறம் ரவை. ஏன்னா அதை வந்து அப்படியே கல் மாதிரி இறுகிக்கும். அதனால் ரவை இருந்ததுன்னா தேவையான அளவு அது கொஞ்சம் இலகும். அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா இருக்கும்ல, இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு வளர்றது கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட கிரவுண்டெல்லாம் இருந்து கருவேப்பிலை செடி கூட வைக்கிறதுக்கு வழி இல்லை, கடையில் தான் வாங்கி ஆகணும்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லைனாலும் ட்ரை லீவ்ஸ் கிடைக்குது. இதோ இந்த மாதிரி ட்ரை லீவ்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் கிடைக்கலன்ட்டு அங்கே வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க போல். நம்மக்கிட்ட வந்து கருவேப்பிலெல்லாம் வைப்போம்ல, கருவேப்பிலை இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கி ட்ரையாக கூட அந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் சாதம்லாம் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இதை நல்லா கலர்றேன். கை போடுவேனா அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு இதை வச்சு முடிக்கிறேன். ஓகே, முட்டை போட்டு தண்ணி ஊற்ற போகிறேன் நான் இதில். எக்கோட இது இருக்கா, இந்த எக்கு எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகும். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. நம்மளுக்கு வந்து அது பதம் வந்து சரியாக இருக்குமாங்கிறது தெரியாது. அதனால் எக்கோட போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சீலுக்கு இதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணாலும் டைல்யூட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த அளவு திக்காக இருந்ததுன்னா அடை மாதிரி வரும். டைல்யூட் பண்ணால் நம்மளுக்கு தோசை மாதிரி வரும். இந்த கரண்டியில் ஒட்டாமல் வருது இல்லை, அது வந்து நல்லா டைல்யூட் ஆகிருக்கு. ஓகேவா? இல்லைன்னா ரொம்ப திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சினா இந்த கரண்டிலே அப்படியே ஒட்டிக்கும். இதில் நான் ஒரு ட்ராப் தான் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன், கல் ரொம்ப காஞ்சிருச்சுன்னு. இப்போ நம்ம வந்து இதை இப்படியே சுற்றி ஒரே கல்லில் முடிஞ்சிடும். அதை ஆக்சுவலாக ஃபில்டர் பண்ணுவோம் அந்த பீக்கரை. ஆனால் அதனால அதை அப்படியே நம்ம அப்படியே ஊற்றிடலாம். ஆக்சுவலாக நமக்கு கருவேப்பிலாம் வேணும்ல, இந்த மிளகா இல்லைனா இதெல்லாம் ஏன் இதுக்கு போட போகிறோம். நெய்யோ இல்லைன்னா வெண்ணெய் இருந்ததுன்னா இது மேலே வந்து ஊற்றிக்கலாம். ஓகேவா? இல்லை எவ்வளோ ட்ரையாக ஆயிலே வேண்டாம் அப்படின்னா இதை ஓப்பனாகவே இதை அப்படியே வச்சு வேக வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடஞ்சி வந்துடும். உடையுதில்ல, இது பாரு, இருக்கும் போது இப்படி உடையுதில்ல. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முட்டையை உடச்சி அது மேலே ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா அது அப்படியே நிறுத்திடும், அப்படியே உடைக்காமல். இந்த முட்டை இதில் போட்டு இதுக்கு மேலேயும் வேறு ஏதாவது மசாலா வேணும்னா ஆக்சுவலாக தேவைப்படாது. இது அப்படியே சாப்பிடலாம், குழம்பெல்லாம் கூட தேவையில்லை. இப்போ இது உடையாமல் வருது. ஐயோ,
இதை பார்க்கும்போது ஆக்சுவலாக சாப்பிடணும் போல இருக்காது, ஆனால் ஹெல்த்தியான ஃபுட். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, வெந்திருக்கு, நல்லாயிருக்கு. அவ்வளோ மெலிசாவும் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி திக்காக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெந்திருக்காங்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ராகி அடை வந்து என்னால் நிறைய சாப்பிட முடியல. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நானே வச்சுட்டேன் கொஞ்சம். யாராவது வந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆக்சுவலாக வர்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு அவங்களுக்கு புதுசாக தான் கொடுப்போம். இது வந்து நான் அப்புறம் நைட்டும் ஈவினிங்கும் சாப்பிட்டுப்பேன். லைக் ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் யூ எவ்வளோ நம்ம அதை செஞ்சோம் அந்த ஒரு கல்லில், அதுலேயே இவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். இந்த குவான்டிட்டி பார், இது வந்து இந்த திக்னஸ் பார், இந்த அளவு வந்து நம்ம வந்து மிச்சம் வைக்கிற அளவுக்கு அந்த வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குது சாப்பிட்றது. இது நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கோ இல்லை நைட்டு எப்போ வேணுனாலும் அது வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ரைஸ் வச்சு நிறைய செலவாகும்ல, அந்த அளவுக்கு செலவாகாது இதில். ராகி வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம சாப்பிட்டாலும் நல்லது கூட உடம்புக்கு. டேய் ராகுல், நீ வந்திருந்தா கூட கொடுத்துருப்பேன். ஆக்சுவலி நீ இருக்கிறத வச்சு செஞ்சிங்களான்னு கேட்டிருப்பேன். பட் நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது.